போகல போகல அண்ணா போடானா போடும் அண்ணா போடா. என்னங்க இது பொண்ணை பாக்குறதுக்குன்னு போனீங்க இப்படி வரீங்களா? பொண்ணு பார்க்க போனா பொண்ணு அவன் மாமனார் விட மாட்டு கொட்டக மானம் கட்ட பையன். நீங்க அந்த வீட்டை தான் பாத்தீங்க. அந்த பொண்ணை நேர்ல பார்த்தேன். ரொம்ப அழகா இருப்பா. அழகா பத்தி எனக்கு கவலை இல்லடா. எனக்கு வேண்டியது அந்தஸ்து தான்டா. கல்யாணம் செய்துக்கு போறவன் நானா நீங்களா? சொல்றது நியாயம் தானே. பொண்ணை வச்சு வாழ போறது அவன் தானே. அவருக்கு நீ சிவாசா? என் உயிர் போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அந்த பொண்ணையே தான் கட்டிக்குவேன். அண்ணன் தம்பிக்குள்ள இதெல்லாம் என்ன வம்பு? தம்பி அண்ணி அந்த பொண்ணு ரொம்ப தங்கமானவ. அவங்க அண்ணன் அவ மேல உயிரையே வச்சிருக்கான். நான் இப்ப அவள் இடத்துல ஒண்ணு சொல்லாம வந்தது கூட அவளுக்கு பெருத்த அவமானமா இருக்கும். அதோட நான் அவளை கைவிட்டேன்னு தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுடுவாள். ஓஹோ அவ தனியா சாகிறது பிடிக்கல போல இருக்கு. உன்னையே சாவடிக்கிறேன்டா. ரெண்டு பேரையும் ஒரே குழியில வைக்கிறேன். அண்ணா போட. அண்ணனாவது தம்பியாவது முடிவை மாத்திக்கோ. இல்லன்னா காலம்பர உயிரோட இருக்க மாட்டேன். நீ போ தம்பி. உங்க அண்ணா கிட்ட நான் சொல்லி முடிவு பண்றேன். போப்பா. அண்ணன் இதுக்கு சம்மதிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. என்னங்க கதை தரங்க கதை தரங்க. என்னங்க அது? அம்மாச்சி தர கதவை. இப்ப நீங்க அவனை கொலை செய்யத்தானே போறீங்க? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. தர கதவை. முடியாது. திறக்க முடியாது. ரொம்ப கோவமா இருக்கிறேன். எனக்கு மன நிம்மதி இல்ல. தர கதவை. முடியாது. அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு.
சொன்னபடி செய். அப்படியே செய்யறேன். ஒட்டி உள்ள என்ன இருக்கு? ஒரு சொன்னபடி செய்யணும் எழுதி இருக்கு. அதுபடி செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. முடியாது. ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாகணும். இல்லன்னா என்னப்பா இப்படி கோபிச்சுக்கிற? உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு ஏமாத்தி போடுவான்னு எதிர்பார்க்கறியா? அப்படி செய்யவே மாட்டேன். அப்படியே செஞ்சுட்டு வச்சுக்கோ. உனக்கு தான் இடம் தெரிய வந்து தோண்டி எடுத்துட மாட்டேன். ஒண்ணு யோசிக்காதப்பா. உனக்கு நமக்கு எவ்வளவு விவகாரம் இருக்கு தெரியுமா? வா புளிய மூடு. பைத்தியக்காரன். வேலையை முடிக்காதுக்கு முடியே என்னமோ முடியாது அப்படி இப்படின்னு பேசுறேன். நம்ம வேலை முடிஞ்சதுங்க. ஆமா ஆமா வேலை முடிஞ்சது. நட முன்னால ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். ஏய் வேலைக்கு வந்த முடிஞ்சு போச்சு. பணத்தை வாங்கிட்டு போ. மன கிடக்குதியா? ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாகணும். ஓஹோ பெட்டிக்குள்ள பார்த்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா போலீஸ்ல காட்டி கொடுப்பேன். பக்கத்து காட்டுல ஒரு கொலை இருக்காரு சார். பரவாயில்ல. பக்கத்து காட்டுல ஒரு கொலை நடந்து போச்சு. கொலைகாரம் தப்பிச்சுட்டான். பேர் அங்கதான் கிடக்குங்க. அலை வாங்க போலாம். எடுத்துரை. என்ன டாக்டர்? டெட் பாடி இங்கதான் இருந்தது. காணோமே. டெட் பாடி காணுமா? எங்க துப்பு தொடங்குமோன்னு பயந்து அந்த கொலைக்காரன் அந்த பாடி கொண்டு போயிருப்பான் டாக்டர். ஆமா டாக்டர். அந்த நேரத்தில் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பக்கத்து கிராமத்துல ஒரு அவசர கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில பயங்கரமா சத்தம் கேட்டு இறங்கி வந்து பார்த்தா இப்படி பாத்தீங்களா ரத்தக்கரை. ஆமா டாக்டர். அவனு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? நேரில் பார்த்தா நிச்சயமா நான் சொல்ல முடியும். மேற்கொண்டு ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். எதுக்கு உங்க உதவி ரொம்ப தேவை. நிச்சயமாங்க. வாங்க டாக்டர். வாங்க. உடல் உழைப்பு இல்லாதனால்தான் உங்களுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டு. அப்ப தினம் ஒரு 4 மைல் நடக்கட்டுங்களா? சும்மா 4 மைல் நடக்கிறத விட 4 பேருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யுங்களேன். உடம்புக்கும் தேவை பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும், உள்ளத்துக்கும் தெம்பா இருக்கும். அப்படியே செய்யறேன் டாக்டர். நன்றி சார். ஃபீஸ் என்ன சார் இலவச மருத்துவமனைன்னு போட்டிருக்குது, நீங்க வந்து ஃபீஸ் கேக்குறீங்களா சார்? உங்களை போற இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இலவசமா இல்லாதவங்களுக்கு மருத்துவம் பாக்குறோம். புரியுதா? 10 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. 10 ரூபாய். வணக்கம். வணக்கம். நல்லா நடங்க. டாக்டர் டாக்டர் கை வேதனை தாங்கவே முடியல டாக்டர். கொஞ்சம் இருங்க.
டாக்டர் சந்திரனா? உனக்கு மருந்து தேவையில்லை, ஓய்வு தான் வேணும். 2 நாள் நீ ஓய்வு எடுத்துக்க. அது எப்படிங்க முடியும்? நான் வேலைக்கு போறேன்னா வீட்டுல பிள்ளை ஊட்டிங்கெல்லாம் பட்னியா கிடக்குமே. என்ன செய்யறது? நீ ஓய்வு எடுக்கலைன்னா இதயம் ரொம்ப பலவீனமாயிடுமே. இந்த இதை வச்சுக்கிட்டு பிள்ளை குட்டிகளுக்கு சாப்பாடு போடு, போய் ஓய்வு எடுத்துக்க. தர்ம பிரபு மகாராஜன், நீங்க நல்லா இருக்கணும். முருகா, இந்த கைவலிக்காரரை கூப்பிடு. அவரை காணா சார்.